நம்ம எல்லாரும் 6-7 வருஷமா ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுட்டு இருக்காங்க. சில பேர் அதுக்கப்புறமும் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, சில பேர் கொஞ்ச நாள் கூட விளையாண்டுட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி விளையாண்டுட்டு இருக்கேல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் டாப்புக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. என்ன மாதிரி ஒன்னு கூட விழுகாது. சரின்னு பார்த்தோம்னா சரி நம்ம மொபைல தான் தப்பு போல அப்படின்ட்டு நம்மளும் விட்டுட்டு என்ன பண்ணோம்னா விளையாட ஆரம்பிக்கல நம்ம கூடவே ஒருத்தன் இருப்பாங்க. என்ன பண்ணுவான்னா ஃப்ரெண்டா இருப்பான். அவன் வந்து இப்பதான் கேம் ஏற்றிருப்பான். அவன் இன்னும் ஒன்று கூப்பிடுவேன். சரி நம்ம பையன் சின்ன பையன் இப்போதானே விளையாட ஆரம்பிச்சிருக்கேன், போயிட்டு அடிச்சுட்டு வந்துடும் அப்படின்ட்டு நம்ம போவோம். போகையில் அடிச்சுட்டு வரோம்னு நம்ம ஒரு இதில் போவோம். ஆனால் அவன் நம்மளை அடிச்சு தூக்கி விட்டுருவேன். என்ன அடிச்சுட்ட அப்படின்னு தான் இருக்கும். என்ன பண்ணியிருப்போம்னா போகிறதுக்கு முன்னாடி சும்மா இருந்திருக்க மாட்டோம். வாயை விட்டு அவன்கிட்ட நீ எல்லாம் இப்போ ஏற்றினேன், என்னெல்லாம் அடிக்க முடியுமா, தொட முடியுமா, சரி வந்து ஒரு அடியை வாங்கிட்டு போ, கண்ணெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னா கையில் குத்தி கொள்ளவா அப்படின்லாம் சீனா போட்டுருவோம். அவன் இன்னொன்று இருப்பான்னா அது வரைக்கும் வாயை திறந்துருக்க மாட்டான். உள்ள வந்து டம்மு போட்டு டம்மு ஏ நம்ம திருச்சி ஓடுவோம். குளோவெல்லாம் பேக்கில் போட்டு ஓடிக்கிட்டு இருப்போம். என்னடா அது இந்த அடி அடிக்கிறேன் விரட்டுறாடா அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருப்போம். அவன் இன்னொன்று வேணா விட மாட்டான். டேய் நீ என்கிட்ட மாட்டினடா செத்துட்ட அப்படின்ட்டு பின்னாடியே விரட்டி அடிப்பான். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவேன்னா நம்ம கூட தான் இருந்திருப்பேன். நம்ம நிறைய ரூம் மேட்ச்லாம் அழைச்சிட்டு போயிருப்போம். அந்த ரூம் மேட்ச்லாம் தோத்துட்டேன்னா வச்சுங்களேன், வெளில நம்ம வரதுக்கு முன்னாடியே அந்த இது ரூம் விட்டு அதாவது கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அந்த ரூம் விட்டு வெளில ஓடி போயிருவேன். இதே வந்து நம்ம தோக்கம் என்ன பண்ணியிருப்பேன்னா அந்த ரூம் விட்டு வெளில போயிருக்க மாட்டான். அப்படியே சைடில் வந்து மெஜேஜ் இருக்குல்ல, அதில் என்ன பண்ணியிருப்பேன்னா ஏதாவது சிரிக்கிற மோச்சு அப்படி இல்லாட்டி அப்படியே ஹார்ட் மாதிரி வருது இதெல்லாம் போட்டுருவாங்க. சரி என்ன பண்ணி தொலைகிறது, நம்மளும் ஒரு சிரிக்கிற மோச்சை போட்டு விட்டு நான் என்ன பண்ணிடுவேன்னா இன்னொரு மேட்ச் போக முடியாது எனக்கு தெரியும், திரும்பி போனாலும் நான் தோத்துருவேன்னு எனக்கு தெரியும். நான் அப்படியே வந்து ரூம் விட்டு வெளில வந்துடுவேன். வெளில வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து கூப்பிடுவேன், இன்வைட் பண்ணுவேன். நான் போவேன். போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா இப்பயும் வந்து மச்சான் அப்படின்னு கூப்பிடுவான். இன்னைக்கு என்னன்னா நான் தான் தோத்துட்டேன்ல, என்ன சொல்லுவானா நான் மச்சான் ரேங்கட் மேட்ச் போடவா அப்படிமா. அவன் பேசியதே தெரியும், ஒரு அகம்பாவம், அதாவது வந்து வெறி எப்படின்னா வந்து ஒரு கெத்து திமிரு எல்லாம் அவன் கண்ணில் தெரியும். கண்ணில் தெரியறதோட அவன் பேசியலே தெரியும். ஆடாதடா அழிஞ்சிருவேன், என்ன பண்ணி தொலைகிறது, போடு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு எங்கிட்ட அவன்கிட்ட வந்து கதறது, இந்த மாதிரி போட்டு குத்தி விட்டான்டா அப்படின்னு கதறது. அவன் கேட்பேன், அவன் தான் அடிக்கிறேன் தெரியல அப்புறம் இருக்கிற மேட்சுக்கு போனேன் அப்படின்னு. உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடிக்கும் கனவாட கண்டேன். நான் நினைச்சேன்னா இப்போதானே கேம் ஏற்றினா தலையை போட்டு தட்டிவிட்டான் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் வந்து அவன் நம்மளை தட்டிட்டேன். என்ன இந்த ரேங்க் மேட்ச்லாம் இருந்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா டேரக்டாக யூடியூப் பற்றி என்ன பண்ணேன்னா சென்சிட்டிவ் எப்படிங்க கரெக்டாக வச்சு அடிக்கிறது, இல்லை மொபைல் எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டுருவேன். அங்கே போனோம்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச சென்சிட்டிவ் கொடுப்பாங்க. அதாவது ஒவ்வொருத்தையும் வந்து 4-5 தான் குறைச்சி வச்சு 4-5 தான் ஏற்றி வச்சு கொடுப்பானுவ. சரி இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், நம்மள தான் தேடி அடிக்கிறாங்களே அப்படின்ட்டு அவங்கள்ட்ட அப்படியே காட்டி அடிச்சு நம்ம வந்து வச்சு விளையாடுவோம். விளையாடல பார்த்தீங்கன்னா கேம் பிளே சுத்தவும் பாருங்க சொல்லவும் பாருங்க அடி டம்முன்னு விழுவோம். சரின்னு விளையாண்டு முடிச்சுட்டு என்ன பண்ணோம்னா ஃபோனை மூடி வச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு, அதாவது 2 நாள் நல்லா விளையாடுவோம், 2 நாள் கழிச்சு வந்து விளையாடுவோம் திருப்பி ஏதாவது ஒன் டைப் மேட்ச். அதான் அவன் வந்து ஏற்கனவே ஒரு தண்டை தோத்தம்ல அவனே கூப்பிடுவோம், வாடா அடிச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு. அவனை கூப்பிட்டு 2 மேட்ச் போயிடும். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எப்படி அடி வாங்கிடுவோம். அடி வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா சரி பவுடர் கூடலாம் இருக்குது அதெல்லாம் போட்டு தேய்ச்சி இழுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு இழுத்து பார்க்கையில ஒன்றுமே விழுவாது. ஐயா என்னது அது விழுக மாட்டேது அப்படின்னு இருக்கும். திருப்பி தோத்தோம்னா என்ன பண்ணுறது, சரி யூடியூப்காரன் கொடுத்ததுமே ஒன்றும் ஒர்க் ஆகலை. அப்போ இவன்டே கேட்டுரும், மச்சான் ஒன்ட்டு செஞ்சுரி வேணா மச்சான் அப்படின்னு அவன் என்ன சொல்லுவான்னா இல்லை மச்சான் நானே வந்து சும்மா எல்லாத்தையும் 200 தாண்டா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நானும் 200 தாண்டா, அப்போ ஏன்டா எனக்கு விழுவ மாட்டேங்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம். இப்போ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தோம்னா சென்சிட்டிவ் வந்து கேமுக்கு முக்கியம் கிடையாது. அதாவது ஒரு சுத்தம் முக்கியம் கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை, ஒரு 30% அவ்வளோதான் முக்கியம். ஆடாமாங்க 30% தான். இப்போ வந்து அந்த 30% சென்சிட்டிவ்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த வீடியோ போடுறேன்னா வச்சுங்களேன், இது சென்சிட்டிவ்க்கு மட்டும்தான். இது வந்து நல்லா போனால் மட்டும்தான் அப்புறம் ட்ராக் ஸ்டைல் போடுவேன். சரியா, நீங்கள் வந்து இதை வந்து ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள். அப்போ நான் மட்டுமே அடுத்த வீடியோ ட்ராக் ஸ்டைல் எப்படின்னு போடுவேன். சரி இது வந்து ஒழுங்காக போகணும்னு தெளிவாக சொல்லிட்டேன்னா அப்போ நான் மட்டுமே நான் அடுத்த வீடியோ போடுவேன். இப்போ நம்ம என்னன்னா சென்சிட்டிவ் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம், அதாவது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். என்னன்னா இது வந்து சில பேர் வந்து 4GB ரேம்லாம் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா, அவங்களுக்குலாம் என்னன்னா கேமில் வந்து ஸ்க்ரீனே திருப்ப முடியாதுங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பாவண்டா நீங்களாம். நானும் அந்த காலத்தில் இருந்திருக்கேன். இப்போ தான் 6GB ரேம் தான் நானும் வச்சிருக்கேன். ரொம்ப அதெல்லாம் கிடையாது, என்னால் ஒரு நார்மலாக திருப்ப முடியும். ஆனால் இப்போ ஒரு 4GB ரேம் யூஸ் பண்ணுறவங்க லேகும் அவன் திருப்பவும் முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறேன். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்சிட்டிவ் என்னன்னு பார்த்து வந்துடலாம். எதுவுமே கிடையாது. உங்கள் செட்டிங்கில் போனீங்கன்னா அந்த மாதிரி பாயிண்டர் சர்ச் பாரில் வந்து பாயிண்டர்னு டைப் பண்ணுங்க. நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் சர்ச் கொடுத்தோன்னே இந்த மாதிரி பாயிண்டர் ஸ்பின் வரும். அதுக்கு கீழே தள்ளிக்கிட்டு போனீங்கன்னா பாயிண்டர் ஸ்பின் இருக்கும். அது வந்து பாதியில் இருக்கும். எப்படின்னா சென்டரில் இருக்கவங்களுக்குலாம் இது வந்து ஃபுல்லாக ஏற்றிங்க. ஃபுல்லாக ஏற்றிட்டு ஓகே கொடுத்துங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த 4GB ரேம் யூஸ் பண்ணுறாங்கல்ல அவங்க பூரா எனக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிருங்கடா. யூஸ் ஆனிச்சுன்னா இது வந்து கன்ஃபார்ம் வந்து ஸ்க்ரீன் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அதனால் வந்து ஒரு தேங்க்ஸை கன்ஃபார்ம் சொல்லி ஆகணும். அதெல்லாம் ஓகே ப்ரோ, நீங்கள் இப்போ கொடுத்துருக்கீங்க அது ஏதாவது மொபைலில் ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நான் வந்து மேலே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன் பாருங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, டஸ் நாட் டேமேஜ் ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து அட்வான்டேஜ் என்னன்னா ஃபாஸ்டர் ஏமிங், அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனிங்லாம் திரும்புங்க அங்கிட்ட இதெல்லாம் திரும்பும். அது மட்டும் இல்லாமல் லெஸ் ஃபிங்கர் மவுஸ் மூவ்மெண்ட், அதாவது ரொம்பலாம் நம்ம வந்து கையை போட்டு இழுக்க தேவையில்லை. அதான் அதுக்கப்புறம் ரியாக்ஷன் ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குமா. அதுதான் வந்து இதோட அட்வான்டேஜ். பாசிபிள் டிஸ்அட்வான்டேஜ், அது வாய்ப்பு இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இது வந்து எப்படின்னா ஹையாக இருக்குமா, வந்து அக்யூரேட் கிடைக்காத வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து இந்த அதிகமாக ஏற்கனவே அக்யூரேட்லாம் அது எப்படின்னா ஸ்க்ரீன் திருப்புறதெல்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் அதை வைக்காதீங்க. இல்லாதவங்க அதாவது ஸ்க்ரீனே திருப்ப முடியாமல் இருக்காங்கல்ல அவங்க மட்டும் இது வச்சா போதும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நேரம் வந்து ஆக்சிடென்ட்லி ஃபயர் பட்டனை அமுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். நெக்ஸ்ட் வந்து இது டைம் எடுக்குமா, ஹையராக ஸ்பீடு யூஸ் பண்ணுற
மட்டும் எப்படின்னா யூஸ் ஆகிறதுக்கு அவ்வளோதான். இவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. இது வந்து அவ்வளோவா டிஸ்அட்வான்டேஜ் மாதிரிலாம் தரல. நான் வந்து எப்படின்னா இது வந்து ஏற்கனவே நல்லா இருக்கு பாருங்க. அவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிட வேண்டியதில் இந்த வந்து ஸ்க்ரீன் திருப்ப முடியாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஐடியா. சரி, இப்போ டேரெக்டாக வந்து என்னென்னா சென்சிட்டிவிட்டி தானே, அதை தானே பார்க்க வந்திருக்கோம். அது என்னென்னு போய்ட்டு பார்த்துட்டு வந்துருக்கோம். அவ்வளோதான். அதாவது ஃபஸ்ட்டு ஜெனரல்னா என்னென்னு பார்த்துருவாங்க. இப்போ என்னோட கேம் செட்டிங்கில் போயிட்டு சென்சிட்டிவிட்டி இருக்குல்ல, அதில் போயிட்டு வந்து ரெட் டாட் வந்து 0 வச்சுட்டு ஜெனரல் வந்து 200 வச்சிடறேன். ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிக்கிறேன். இப்போ பாருங்க விழுந்துருச்சு. இப்போ நீங்கள் 2வது அடி பாருங்களேன், நல்லா ஊற்று பாருங்கள். 2வது அடி வந்து ஊற்று பாருங்கள். இப்போ மேலே பல்ல பார்த்தீங்களா, இப்போ 3வது அடி படுது. அதாவது இந்த மாதிரி எப்படின்னா வந்து நம்ம அடிக்கையில் வந்து என்ன ஆகும்னா மேலே வந்து தலைக்கு மேலே போகும். அது மாதிரி போணுச்சுன்னா வச்சுங்க, நீங்கள் டிஃபால்ட் இருக்குல்ல, அதாவது ஜெனரலில் வந்து 10 குறைக்கணும். அது மாதிரி மேலே போயிட்டே இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து லிமிட் இவ்வளோ தான், 6 GB ரேமில் இவ்வளோ தான், ஒரு 8 GB ரேம் அது மாதிரிலாம் வச்சிருக்கவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் மேலே தலைக்கு மேலேயே போய்கிட்டு இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா 10 குறைச்சி செக் பண்ணணும் மேலே போகுதா இல்லையான்ட்டு. அப்படி கரெக்டாக நிற்கிதா, அப்போ அதான் வந்து உங்களோட சென்சிட்டிவிட்டி மேலே வந்து அந்த இதுக்கு ஜெனரலுக்கு. அதெல்லாம் ஓகே ப்ரோ. சிலது வந்து தலையில் விழுவுது. இப்போ வந்து உங்களுக்கு நடந்த மாதிரி சிலது வந்து தலையில் விழுவுது, சிலது வந்து தலைக்கு மேலே போகுது, சிலது வந்து விழுகுது அப்படின்ட்டு சில பேர் இருக்கும். அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா 5 இன்ச்சா குறைங்க. இப்படி குறைச்சிங்கன்னா உங்களுக்கு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் ஜெனரல். இது முடிஞ்சதுக்கப்புறம் ரெட் டாட்னா என்ன வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரெட் டாட்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து நம்ம டிராகிங் பண்ணுற ஸ்டைலோ அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து நம்ம எனிமி வந்து அடிக்கிறோம்லங்க, அடிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் இருக்குல்ல, நம்ம சென்டரில் இருக்கும்போது அந்த பாயிண்ட் அது வந்து ஷேக் ஆகும். அது ஷேக் ஆகிறதுக்கு செட் பண்ணுறது தான் ரெட் டாட். எனக்கு தெரிஞ்சாதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெட் டாட் வந்து நான் 200 வச்சுட்டேன். 200 வச்சுட்டு இப்போ நான் ட்ராக் அடிக்கிற பாருங்க, மேலே படுது. இப்போ 2வது வந்து படலை. இது ஏன் ப்ரோ படலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2வது அடி வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், தலைக்கிட்ட போயிருச்சு. தலையில் தான் நிற்கிது, பட் வந்து ஷேக் ஆகி ரிட்டன் வந்துருச்சு. இது மாதிரிலாம் ஆனிச்சுன்னா இது வந்து ரெட் டாட் வந்து பிரச்சனைனா எப்படின்னா நீங்கள் வந்து ஷேக் ஆகும். அதாவது ஃபயர் பட்டன் வந்து ஷேக் ஆகும். நம்ம போட்டு இது வாங்கிட்டோம் அப்போ வந்து ஷேக் ஆகும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ரெட் டாட் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இப்போ பாருங்க, ஜெனரல் வந்து 100 வச்சுட்டு ரெட் டாட்டை வந்து 0 வச்சுட்டேன். இப்போ மூவ்மெண்ட் மட்டும் பாருங்க. ஏன்னா ஜெனரல் வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு அதுக்கு தான். ஏன்னா ஸ்க்ரீன் ஸ்பீடாக இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்குறதா தான் நீங்கள் 100 வச்சுக்கோங்க. ஜெனரலில் ஹெட் ஷாட்டுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் அதை குறைச்சிக்கிறது நல்லது. இப்போ ரெட் டாட் வந்து இருக்குல்ல, அதை வந்து நான் 0 வச்சிருப்பேன். இப்போ அப்படியே மூவ்மெண்ட் கொடுத்த வாக்கில் தவி ஒரு ஹெட் ஷாட் அடிக்கிறேன் பாருங்க, அதே 0 தான் வச்சிருப்பேன். இப்போ அடியை மட்டும் பாருங்க, எந்த ஒரு ஷேக்குமே ஆகாது. அதாவது மிஸ் ஆகாதுங்கிறேன். எப்படின்னா அந்த ஃபயர் பட்டன் வந்து அங்கிட்டு இங்கிட்டுமா போகாது. இதுதாங்க, இவ்வளோ தான் ரெட் டாட். அவ்வளோதான். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், சிலதை விட்டியடா அப்படின்னு கேட்கலாம். எப்படின்னா 2x ஸ்கோப்பு அதெல்லாம் வந்து விட்டியடா அப்படின்னு கேட்டோம்னா, அதுவும் இந்த ஜெனரல் மாதிரி தாங்க. எப்படின்னா நம்ம ஸ்கோப் போட்டு அடிக்கையில் சில பேர் வேகமாக இருப்பாங்க, இழுக்கையில தலைக்கு மேலே போகும். அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியதான். குறைச்சிக்கிட்டா வந்து ஆள் மேலே, அதாவது எனிமி மேலே நிற்கும். இவ்வளோ தான். இது வந்து தான் இவ்வளோ தான் சென்சிட்டிவிட்டி. இது வந்து ஒரு 30% தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆமாம், இது ஒரு 30% தான். ட்ராக் ஸ்டைல் தாங்க முக்கியமே. ட்ராக் மட்டும் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சென்சிட்டிவே தேவை கிடையாது. அதை நீங்கள் எந்த நம்பரில் வேணால் தள்ளி விட்டு தலைக்கு மேலே போனாலும் சரி, கீழே போனாலும் சரி, நீங்கள் பாட்டுக்கு போட்டு இழுக்க வேண்டியதான். அது மாதிரி தான். அதான் அவ்வளோதான். சென்சிட்டிவ்ங்கிறது வந்து அது தேவை கிடையாது. 30% தேவை கிடையாதுன்னு ஃபுல்லாக சொல்ல முடியாது. அதாவது ஃபுல்லாக குறைச்சி வச்சிட்டாலும் திருப்ப முடியாது, விளையாட முடியாது. நம்ம ஃபுல்லாக ஏற்றி வச்சிட்டாலும் விளையாட முடியாது. அது வந்து ஒரு 30%. அவ்வளோதான். 30%னா ரொம்ப அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ட்ராக் ஸ்டைலுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரி, அவ்வளோதான். வீடியோ முடிஞ்சு. நான் வந்து ரொம்ப பெரிய பிளேயர்லாம் சொல்ல மாட்டேன். இதில் வந்து நிறைய தப்பு இருக்கும் வாய்ப்பு இருக்குது. தப்பு இருந்துச்சுன்னா அப்படியே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. எனக்கு தெரிஞ்சது, அதாவது எனக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு இதுக்கு இதான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். சரிங்களா? இது வந்து ஃபுல்லாக கரெக்ட்லாம் சொல்ல முடியாது. எனக்கு இருக்கிற நாலேஜ் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆனிச்சுன்னா பாருங்கள். ஒர்க் ஆகலாட்டி வந்து திட்டுறதெல்லாம் வச்சுக்காதீங்களா. என்ன பண்ணுறீங்கன்னா, ஒர்க் ஆனிச்சுன்னா வந்து தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. ஒர்க் ஆகலன்னா ஒர்க் ஆகல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இது வந்து நான் வந்து தப்பாக சொல்லியிருந்தேனாலும் சாரி, ஓகே, பார்த்துக்கலாம். அதோட ட்ராக் ஸ்டைல் வந்து அடுத்த வீடியோவில் போகிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இது வந்து ஒழுங்காக போணுச்சுன்னா மட்டுமே அடுத்த வீடியோ போடுவேன். அப்படின்னு நான் மறந்து வேறண்டா. என்ன பண்ணுவீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை தட்டி வச்சுக்கங்கடா. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், லைக்கையும் போட்டுவிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட நான் சுத்தாடா எழுதி கேட்குறேன். நீங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்தா லைக் போடுறது கிடையாது. என்னடா அதெல்லாம்? ஆனால் நிறைய பேர் பார்க்குறதா இருந்தால் பார்க்குறது, லைக் போடுறது கிடையாது. என்னடா லைக் போட மாட்டீங்க? உங்கள் சொத்தியாடா எழுதி கேட்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லைக்கை போட்டு விட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல்லெல்லாம் தட்டி வச்சுட்டிங்கன்னா வச்சுக்க, எனக்கு கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் பூஸ்ட்டாக தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா.